நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். நாங்க திருப்பூர்ல இருந்து வரோம், மாநாட்டுக்காக வந்துட்டு இருந்தோம். அங்க வாடிப்பட்டி தாண்டி கொஞ்சம் தூரத்துல மதுரைக்கு போற வழி இருக்குது. அந்த வழி இல்லாம எங்களை இங்க திருமங்கலம் அனுப்பி அப்புறம் சுத்தி 19 கிலோமீட்டர் சுத்தி வரோம். எப்படி போலீஸ்காரங்க அப்படி அலக்களிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டா போலீஸ்காரங்க முறைக்கிறாங்க. ஏற்பாடு இவங்க நல்லா பண்ணிருக்கிறாங்க. வரவங்க ஸ்ட்ரைட்டா இந்த வழியில போங்க, இதுக்கு ஒரு ரூட்டை ஏற்படுத்தி கொடுக்கலாமல்ல. இவ்வளவு பெரிய சிட்டியை கட்டுப்படுத்துறவங்க போலீஸ்காரங்களுக்கு இந்த ரூட்ல போனா இவ்வளவு சீக்கிரம் போலான்னு தெரியுமில்ல. மதுரைக்குள்ள விடாம அப்படியே திருமங்கலம் சுத்தி திருமங்கலத்துல திருப்பரங்குன்றம் வந்து நாங்க இங்க வரோம். அது எப்படி அப்படி வந்தா எல்லாரும் பாதி பேர் வேண்டான்னு தானே போவாங்க. அதுக்காக தானே இந்த ஏற்பாடு பண்றாங்க இந்த காவல்துறை. 6 படிக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் போக முடியாது. அப்படிங்கும்போது இங்கே ஒரே இடத்துல 6 படியை பார்க்கும்போது எங்களுக்கு அது பெரிய புண்ணியமாக இருக்குது. அதனால வந்து எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கோம். சாமியை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் தமிழ் கடவுளை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். 6 படியை பார்க்கணும். அது எங்களால் போய் எல்லா படிக்குமே போக முடியாது. இது ஒரே இடத்துலங்கும் போது எங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கு. நாங்கள் சின்ன குழந்தைங்க வச்சிருக்கனால கிளம்பிடுவோம். இப்படி கேட்ட என்ன சொல்ல, நாங்க தமிழ் கடவுளுக்காக வந்திருக்கோம். இதுக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்ல, அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, கடவுளை பார்க்க வந்தோம். மாநாடு சொன்னாங்க, அதே மாதிரி 6 படம் வீடியோ போட்டிருக்காங்க. சரி, அதாவது பார்க்கணும் வந்திருக்காங்க. இன்னைக்கு சண்டேல பார்த்தாச்சு, நல்லா செட் போட்டிருக்காங்க. நேற்று வந்து சாமி இருந்தது, இன்னைக்கு மாநாட்டில் எல்லா சாமியும் கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க. ஆமா, ஃபுல்லா இருக்கிற டவுட் தான் சார். கூட்டம் பயங்கரமா இருக்கு, வெயில் டைம் வேற. அதனால வந்து பார்த்துட்டு காலையிலே வந்து பார்த்துட்டு போலாம் பிளான் பண்ணி. ஏற்பாடு நல்லா பக்கா அப்படிங்க பிளான்லாம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்குலாம் கரெக்டாக பண்ணிருக்காங்க. நல்லா செட்டு நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. இல்ல சாமி பார்க்கறதுக்காண்டி வந்தேன். மாநாடு மெயினா ரெண்டுமே 2 பர்பஸ் தான். இல்ல அது அப்படிலாம் கிடையாது. இது வேற அது வேற, ஓட்டு போறதுன்னு கிடையாது. ஸோ ஓகே, முருகன் ரொம்ப பிடிக்கும், பிளஸ் தமிழ், அதனால வந்துருக்கும். இங்க வந்து இந்த இதை பார்த்தாக்க ஒரு மாநாட்டில் வந்து இந்த 6 படையும் பார்க்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருக்கோங்க. அங்கிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்ததுல வந்து எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மாநாடு எல்லாம் அம்சமா நல்லா இருக்குதுங்க. இந்து முன்னணிக்கு வாழ்த்துக்கள். சாமி பார்க்க தான் வந்தோம். 6 படையை நாம நேரில் போய் பார்க்க முடியாது. அதனால நான் இங்கே கிடைச்சது முருகன் நம்மளை தேடி வந்தாருன்னு சொல்லி வந்தோம். அது இப்போ எடுத்துட்டாங்க, எதனாலன்னு தெரியல. அது மாநாடு நடக்க 3 மணிக்கு தான். இப்போ வச்சுக்கலாம், பக்தர்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாம். லோக்கலில் உள்ள ஆளுங்க வெளியூர்களெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கலாம். எதனாலன்னு தெரியல. கொஞ்சம் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, எடுத்துட்டாங்க. ஆமா, அதனாலதான் கொஞ்சம் வருத்தப்படுறோம், வேற ஒண்ணும் இல்ல. மிக்க சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. சாமி பார்க்க ரொம்ப திருப்தியா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் பஸ் வச்சு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனநிறைவா இருக்கு. இல்ல மாநாடு சாமி பார்க்க ரொம்ப சந்தோஷம். மாநாட்டுக்காக வந்துக்கிறேன், முருக பக்தர், அதனால வந்துக்கிறேன். எப்படிங்க பரவாயில்ல, அருமையா சிறப்பா செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவும் அருமையா நான் எதிர்பார்க்கல. இது மாதிரி அருமையா கிராண்டா பண்ணிக்கிறாங்க. நல்லா ஏற்பாட்டெல்லாம் பிரம்மாண்டா இருக்கு. ஆனா நாங்க மோடிஜி பார்க்கணும், அண்ணாமலை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப துளிச்சு வந்திருக்குங்க. ஆனா ஏற்பாட்டெல்லாம் ரொம்ப அமரூபமா இருக்கு. ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கோம். 6 படை வீடு ஒன்னா இருக்கிறதுனாலயும் மாநாட்டுக்காகவும் வந்திருக்கோம். அவ்வளவுதான், ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது நாங்க மாநாடு பார்க்கணும், பிஜேபியில இருந்து வந்திருக்கோம். நல்ல ஏற்பாடெல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிருக்கு. அதாவது தமிழ் உணர்வு உள்ள அனைவரும் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து பங்கெடுத்துக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நாம் தமிழர், நம்ம தமிழர்களா இருந்து நம்மளுடைய 6 படை வீட்டை நம்ம தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். ரொம்ப நன்றி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.